ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு வில்ட்ரு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது அதிரடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் நடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான தேர்வு முடிவுகள் இந்த தேதியில் வெளிவரும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய தேதி அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் நடந்து முடிஞ்சது. இதனை அடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கான தேர்வு முடிவுகள் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் பெரிதும் எதிர்பார்ப்பு கிளம்பியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 2ஆம் தேதியிலிருந்து மார்ச் 26ஆம் தேதி வரைக்கும் நடந்து முடிஞ்சது தமிழகத்தில். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு மார்ச் 11ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நடந்தது. ஸோ இதனை அடுத்து தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்குது. ஸோ இப்போது எப்போ ரிசல்ட் அதாவது 10th மற்றும் +2 ரிசல்ட் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துகிட்ருக்கு. அதன் அடிப்படையில் இன்றைக்கி பள்ளி கல்வித்துறை ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் இந்த தேதியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தேர்வு முடிவுகள் அறிவிப்பு பள்ளி கல்வித்துறை அரசு தேர்வுத்துறை இயக்ககம் அறிவித்துள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் பார்த்தீங்க அப்படின்னா மே 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு முடிவுகள் மே 20ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய மே 8ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒருவேளை 10ஆம் வகுப்பு நீங்கள் தேர்வு எழுதியிருந்தீங்க அப்படின்னா மே 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு ரிசல்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிசல்ட்டை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத ஆன்லைன் மூலமாகவே ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மொபைல் அல்லது பிசி லேப்டாப் எந்த யூஸ் ஆனாலும் ஓகே தான். அதில் ப்ரௌசரில் போயிட்டு tnresults.nic.in அப்படிங்கிற அந்த பேஜுக்கு வந்துருங்க. நான் இதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன் அப்படின்னு நியூன்னு போட்டிருக்காங்க. ஸோ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ ஒருவேளை ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதில் 12th ரிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரிசல்ட் செக் அப்படின்னு வரும். நீங்கள் அதை கொடுத்து உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்து நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட். நான் இந்த வீடியோக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் பார்த்துக்கங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்தின் ஜனநாயக கடமையை செலுத்த நாளை தேர்தல் நாள் 23/4/2026 காலை 7 மணிலிருந்து மாலை 6 மணி வரைக்கும் ஓட்டிங் நடக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அனைவருமே ஓட்டு போடணும். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 5,73,00,000 பேர்த்துக்கு தமிழகத்தில் வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை பார்த்தீங்க அப்படின்னா காசு வாங்கிய புண்ணியவதிகளாக இருந்தீங்கன்னாலும் வாங்கிய காசுக்காக நீங்கள் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உனக்கு காசு கொடுத்தவன இடத்துலும் ஒழுக்கம் நேர்மை இதெல்லாம் இல்லை. நல்ல மனிதருக்கு மனசாட்சிப்படி நீங்கள் ஓட்டு போடுங்க. அதையாவது நீங்கள் நேர்மையாக செய்யுங்க. மற்றொரு காணொலி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருங்க மக்களே.